வணக்கம் நண்பர்களே. தாவேக கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் குறித்து பல செய்திகள் வந்து கொண்டிருக்குது பலவிதமாக. அவர் ஆக்டிவாக இல்லை. நானுமே செய்தி போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில். ஆக்டிவாக இல்லை, அவர் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்கி இருக்கணும், அறிக்கைகள் கொடுக்கணும், ஏன்னா தேர்தல் நெருங்கிடுச்சு அப்படின்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, பாவம் அவரை விட்டுருங்க. ஏன் விடணும்? ஏன் பாவம் அவரை விட்டுருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு அனுபவம் இல்லை என்பதை கடந்து அனுபவம் பெற்றவர்கள் அருகாமையில் இல்லை. அவர் தந்தை மிகப்பெரிய அனுபவசாலி. விஜயை முழுமையாக ஒரு ப்ராடக்டாக உருவாக்கியதில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஆனால் அரசியலுக்கு அவர் தன்னை தயார்படுத்தி கொள்ளவில்லை. இதுதான் உண்மை. அவருடைய மாவட்ட செயலாளர்கள், ரசிகர்கள் இப்படி பதிவுக்கு வந்து ரொம்ப கேவலமான வார்த்தையில் திட்ட ஆரம்பிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோதான் அவங்களால முடியும். நான் என்னோடய பதிவு போட்டிருந்தேன். குறைஞ்சபட்சம் ஒரு 60-70 பேர் அல்லது 100 பேர் உங்களால் வேட்பாளர்கள் காட்ட முடியுமா? 234 தொகுதிக்கு நீங்கள் வேட்பாளர் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அதனுடைய அமைப்பை பலப்படுத்தணும். என்னவோ போகிற போக பார்த்தா இவங்க தேர்தலில் சந்திப்பாங்களானே தெரியல. நான் ஒருவேளை நாளைக்கே இவங்க மீண்டு எழுந்து வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா இட்ஸ் ஓகே, நான் என்னுடைய கருத்தை நான் திரும்ப பெற்றுக்கிறேன். ஆனால் இப்போ இது வரைக்கும் பார்த்தா இவங்க தேர்தலில் பங்கெடுப்பாங்களாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. இவங்க கட்சி பதிவு பெற்ற கட்சி 8% வாங்கும், 10% வாங்கும், 20% வாங்கும். இவங்க ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களாம் எப்படி விலைக்கு வாங்கப்படுவாங்க, நெசுக்கப்படுவாங்கன்றது கடந்த கால அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால் இனியும் முடிவெடுக்கிறா இருந்தால் கொஞ்சம் யோசித்து பார்த்து எடுக்கணும். ஏன்னா விஜய் இதுவரைக்கும் செய்ய வேண்டியதே செய்யாமல் இருக்கார். இனி கேம் சேஞ்சராக இவர் ஏதாவது ஒன்று பண்ணி இவருக்கு ஏதாவது ஒரு கூட்டணி அமைந்தால் அவ்வளோதான், இவருடைய அடையாளம் கிழிக்கப்படும். இவர் தனி அடையாளத்தோடு எவ்வளவோ பேசிட்டார். எனக்கும் திமுகவுக்கும் தான் மோதல்லாம் பேசிட்டார். அதெல்லாம் தன்னம்பிக்கை இல்லை, மிதமிஞ்சிய நம்பிக்கை. இப்போ அவர் எதில் போய் ஓட்டு கேட்பார்? என்ன முகத்தை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்பார்? அரசியல் எதிரியை நான் விட்டு தான் இருப்பேன், கொள்கை எதிரியை நான் சேர்த்துக்கிட்டேன்னு சொல்லுவாரா? அதிமுகவில் சேர்ந்தால் பாஜகவை நீங்கள் எப்படி எதுக்க முடியும்? ஒரே வார்த்தை தான், பாவம், அவரை விட்டுருங்க. அவர் ஒரு அனுபவம் இல்லாதவர். அவரை போய் ரொம்ப தொந்தரவு பண்ணி ஏற்கனவே போட்டிருந்தேன், தொந்தரவு செய்யாதீர்கள் தலைவரை அப்படின்னு. அவங்க ஆட்டு ஒதுங்கி போகட்டும், எப்போ வரணுமோ வரட்டும். நன்றி. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.